அதாவதுங்க இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி இது 8வது சீசனா 9வது சீசனா ஏப்பா நான் 8 வருஷமாவே எதிர்த்துட்டு தான் இருக்கேன். இந்த வருஷமும் நான் எதிர்த்துட்டு தான் இருக்கேன். அண்ணன் வேல்முருகன் அண்ணன் அவர்களும் சட்டமன்றம் வரைக்கும் கொண்டுட்டு போய் இதை கவன ஈர்ப்பு தீர்மானத்துக்கு கொண்டு போய் இந்த நிகழ்ச்சி ஒரு கலாச்சார சீரழிவு, இது நடக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. என்னன்னா இந்த தனியார் தொலைக்காட்சியில பல நல்ல நிகழ்ச்சிகளும் இருக்கு. ஆனா அதே சமயத்துல இது மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை நடத்தி அதுல ஒரு வருமானம் ஈட்டணும் அப்படின்னு நினைச்சா வேதனையா தான் இருக்கு. அதுலயும் நான் ஏற்கனவே கமல் சாரை சொல்லுவேன், 60 ஆண்டுகள் கலைத்துறையில இருந்துட்டு நீங்க போய் இந்த நிகழ்ச்சியை போய் தொகுத்து வழங்கிட்டு இருக்கீங்களேன்னு. இப்ப நான் விஜய் சேதுபதி அவர்களை சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு மக்கள் அடையாளம் கொடுத்தது எவ்வளோ பெரிய விஷயம். நீங்க எந்த பின்புலமும் இல்லாம உங்களோட திறமையை அடிப்படையாக கொண்டு நீங்க ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கீங்க. அந்த நிலையை தக்க வைத்துக் கொள்ளாம ஏன் இது மாதிரியான ஒரு நிகழ்ச்சிக்கெல்லாம் போய் நீங்க தொகுத்து வழங்கி உங்களோட நிலையை நீங்க தரம் தாழ்த்தி கொள்றீங்கன்னு தான் என்னுடைய கேள்வி. ஏன்னா இந்த நிகழ்ச்சியில பொதுவா உள்ள இருக்கிற பர்சன்ஸ் எல்லாம் யார் யாரு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப மிக மோசமான நடவடிக்கைகளால பிரபலமானவங்க ங்கிறது மட்டும் போதுமா? நான் கேட்கிறேன், பிரபலம் அப்படிங்கிறதுக்கு என்னங்க மீனிங்?